ஹிட் கொடுக்க ஆசைப்பட்டு ஏமாந்து போன கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க. ரகுதாதா திரைப்படம் தோல்வியா என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நயன்தாரா போலவே கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களை தேர்வு செய்து நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் ரகுதாதா எதிர்மறையாக விமர்சனங்களையும் பெற்றுள்ளது. கீர்த்திக்கு ரகுதாதா படம் ஏமாற்றத்தை அளித்துள்ளதா என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நயன்தாரா எப்படி ஹீரோயினை பயன்படுத்தி கதைகளை தேர்வு செய்து அதனை ஹிட் கொடுக்கிறாரோ அதே போன்று வருவதற்கு ஆசைப்பட்டு ரகுதாதா படத்தை தேர்வு செய்து நடித்த கீர்த்தி சுரேஷுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள ரகுதாதா படம் எதிர்மறையான விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. மாயா, நானூறு ரவுடிதான், டோரா, அறம், கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள், ஐரா, கொலையூர்திற்காலம், மூக்குத்தி அம்மன் இது போன்று அப்படி ஹீரோயினை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படங்களை நடித்து ஹிட் கொடுத்தார் நயன்தாரா. இதில் ஒரு சில படங்கள் சொதப்பினாலும் மற்ற படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பையும் பெற்றன. இந்த படங்கள் தவிர இவரது நடிப்பில் மூக்குத்தி அம்மன் 2 மற்றும் மகாராணி மற்றும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என பல படங்களிலும் நடித்து வருகிறார். அதே போன்று ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களில் நடித்து தோல்வி கொடுத்த நடிகைகளின் பட்டியலில் தற்போது கீர்த்தி சுரேஷும் இடம்பெற்றுள்ளார். அதாவது ஏற்கனவே த்ரிஷா ஹீரோயினுக்கான கதை தேர்வு செய்து தோல்வி அடைந்தார். அதில் நாயகி படத்தை சொல்லலாம். தற்பொழுது வெப்சீரிஸ் ஹீரோயின்களுக்கு கதையை தேர்வு செய்து நடித்து வருகிறார். இதே போன்றுதான் கீர்த்தி சுரேஷும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை தேர்வு செய்து நடிக்க தொடங்கியுள்ளார். அதில் பார்த்தால் நயன்தாராவை போன்று கீர்த்தி சுரேஷுக்கு ஹீரோயின் கதை ஒன்றும் பெரிதாக பேசப்படவில்லை. கதை தேர்வு செய்வதில் தவறு ஏற்படுகிறதா அல்லது கீர்த்தி சுரேஷின் கதாபாத்திரம் அவருக்கு பொருத்தமாக அமைவதில்லை என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் அவர் சாணி காகிதம் மற்றும் சைரன் ஆகிய தோல்வி படங்களை கொடுத்த நிலையில் தற்பொழுது ரகுதாதா படத்திலும் நடித்துள்ளார். இந்த படம் அப்படி ரசிகர்கள் மத்தியில் இன்று வெளியாகி விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. படத்தின் டைட்டிலேயே ஏ கவ் மே ஏ கிஷான் ரகுதாதா என்று காமெடியாக சொல்வது போன்று இருக்கும் அல்லவா? அது மட்டுமின்றி மகாநதி படத்தில் வருவது போன்று அதே மாதிரியான ஒரு தோற்றமும் அளித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இயக்குனர் சுமான்குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் முன்னணி ரோலில் நடித்துள்ள படம் தான் ரகுதாதா. இந்த படம் இவருடன் இணைந்து MS பாஸ்கர், தேவதர்ஷினி, ரவீந்திர விஜய் மற்றும் ஆகியோர் நடித்துள்ள நிலையில் இந்த படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக ரகுதாதா திரைப்படம் திரைக்கும் வந்துள்ளது. ஆனால் இந்த படம் இணைந்து தங்கலான், டிமாண்டி காலனி 2 ஆகிய படங்களுடன் திரைக்கு வந்த நிலையில் இப்படத்திற்கு போதுமான திரையரங்குகளும் கிடைக்கவில்லை. படமும் எதிர்மறையான விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. வள்ளுவன்பேட்டை என்கின்ற கிராமத்தில் இந்தியே இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடன் வாழ்பவர் தான் சென்ட்ரல் இந்தியன் வங்கியினுடைய வள்ளுவப்பேட்டை கிளை வங்கி ஊழியர் கையல்விழி. இவர்தான் கீர்த்தி சுரேஷ். மேலும் காப்பாண்டியன் என்ற புனைப்பெயரில் கதைகள் எழுதி வெளியிடும் ஒரு எழுத்தாளரும் கூட. இந்நிலையில் தான் ஒரு கட்டத்தில் வீட்டு சூழல் காரணமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அந்த திருமணம் பிடிக்காமல் அதிலிருந்து தப்பிக்க நிறைய திட்டம் தீட்டுகிறார். இதற்காக ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையிலிருந்து பின்வாங்குகிறார். அதற்கு பிறகு அவரது திருமணம் நடந்ததா, அவரது கொள்கை என்ன ஆனது என்பது குறித்து தான் ரகுதாதா திரைப்படம் சொல்லியிருக்கிறது. என்னதான் காமெடி சென்டிமெண்ட் படமாக ரகுதாதா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கான படமாக ரகுதாதா இல்லை என்றும், இதற்கு முன்னதாக மறைந்த பழம்பெரும் நடிகையான சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு படம் தான் கீர்த்தி சுரேஷுக்கு ஒர்க் அவுட் ஆனது. நடிகை முன்னணியாக கொண்ட படம் எதுவும் கீர்த்தி சுரேஷுக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை என்று ரசிகர்கள் விமர்சனமும் செய்து வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.